ஹெதர் பெனாயட் என்பவர் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியா இருந்தார். அவர் வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு சிறு விஷயம் ஒரு கிறிஸ்மஸ் நாளில் நடந்தது. அன்று அனைத்து மாணவர்களும் பரிசுகள் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு சிறிய பையன் மட்டும் அமைதியாக நின்றான். அவனிடம் கொடுக்கவே ஒன்றுமில்லை, பெரிய பரிசும் இல்லை. ஆனால் அவன் மனசில் ஒரு எண்ணம் இருந்தது. என்னிடம் என்ன இருக்கிறது என்பதை வைத்து ஒரு பரிசு கொடுக்கணும். அவன் தன்னுடைய பையில் இருந்த ஒரு சிறிய பெட்டியை எடுத்தான். அதில் ஒரு ஊதா கிரயானை வைத்து மூடினான். ஏனெனில் அதுதான் ஆசிரியைக்கு மிகவும் பிடித்த நிறம். அவர் அருகில் வந்து மெதுவாக அந்த பெட்டியை கொடுத்து சொன்னான், இது உங்களுக்காக, உங்களோட பிடித்த நிறம், உங்களுக்கு பிடிக்கும். அந்த கணம் ஹெதரின் மனதில் என்றும் பதிந்து விட்டது. இன்று கூட அந்த கிரயான், அந்த பெட்டி அவர் மேசையில்தான் இருக்கிறது. அதே மாதிரி மூடியே இருக்கு. அதே நெஞ்சை நனைக்கும் நினைவோடு. அந்த ஆசிரியை சொல்வதை பாருங்க. அந்த பெட்டியை இன்று திறந்தாலும் என் கண்களில் தானாகவே கண்ணீர் வரும். அது ஒரு கிரயான் தான். ஆனால் அதற்குள்ளே இருந்தது ஒரு பாசம், ஒரு குழந்தையின் நிஜமான அன்பு. அந்த சின்ன தருணம் ஹெதரின் வாழ்க்கையே மாற்றிவிட்டது. அதனால்தான் இப்போது அந்த சம்பவத்தை குழந்தைகள் புத்தகமாக எழுதி கொண்டு இருக்கிறார். அது கதையா மட்டும் இல்லை, அந்த குழந்தையின் அன்பும் உலகம் முழுக்க பயணிக்கணும் என்பதுதான் ஹெதரின் ஆசை. ஏனெனில் மிகப்பெரிய பரிசுகளுக்கு பணம் தேவையில்லை. மிகப்பெரிய உணர்வுக்கு மனதார செய்கின்ற ஒரு சிறிய செயலே போதுமானது. மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கருத்துடன். தொடர்ந்து காண லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.